ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, முளைக்கட்டிய தானியங்கள், அதனுடைய பயன்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சாதாரண தானியத்தோட இந்த முளைக்கட்டின தானியத்துக்கு அப்படி என்ன ஸ்பெஷலுங்கிறத பற்றி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க, ஏன் சாதாரண முளைக்கட்டி தான் சாப்பிடணுமான்னு நிறைய பேருக்கு தோணலாம். சாதாரணமாக பயிர்களை விட முளைக்கட்டிய தானியம் பார்த்திங்கன்னா டபுள் டைம்ஸ், அதாவது டபுள் பெனிஃபிட்ஸ், ரெட்டிப்பு பலன் தரும். எதுலனான்னு பார்த்தீங்கன்னா, அது விட்டமின் ஏவாக இருக்கட்டும், சி, பி மற்றும் புரோட்டீன், தயாமின், நியாமின், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இரும்பு சத்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட்ஸாக கிடைக்கும். இப்போது சாதாரண பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்புல வாயு தொல்லையை உண்டு பண்ணும், கேஸ் ட்ரபிளை. ஆனால் முளைக்கட்டி நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஜீரணமாக ரொம்ப நேரம் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப நேரம் ஆகிறனால நம்மளோட வேலை நம்ம கொடுத்தா தான் நம்மளுக்கு ஜீரணமாகும். ஓரளவு வேலை செய்யணும். பெரியவங்களாக இருந்தால் அந்த பயிர்களை எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வயசானவங்களுக்கெல்லாம் டைஜஷன் ஆக கஷ்டம் இல்லை, அதனால் அவங்க எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இது நம்ம முளைக்கட்டிய தானியங்கள் ஃபஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லலாம். விளையாட்டு வீரர்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், நம்ம எல்லா வயதில் உள்ளவங்களுக்கும் சிறந்த உணவு, மிகச்சிறந்த உணவு. ஏன்னா சாதாரண ஒரு பயிர், உயிரில்லாத ஒரு பொருளுக்கே அவ்வளோ இது இருக்கும்போது, ஒரு உயிரூட்டப்பட்ட ஒரு தானியத்துக்கு அவ்வளோ சத்து இருக்கும். அதனால தான் அந்த பயிர் வகைகள், தானிய வகைகளை சொல்கிறாங்க ஏழைகளின் இறைச்சின்னு சொல்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? ஏழைகளின் இறைச்சின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது இறைச்சிங்கிறது புரோட்டீன், அதாவது நம்ம மாமிசத்துலலாம் இருக்கும் இல்லைங்க, நான்வெஜ் இல்லாமல் புரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அந்த இறைச்சியை ஏழைகளின் இறைச்சின்னு இந்த தானியங்களை சொல்கிறாங்க. அப்போது எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பொதுவாக இந்த முளைக்கட்டிய தானியங்கள் அத்தனையுமே நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நம்மளுடைய உடல் எடையை குறைக்க உதவும். விட்டமின் ஏ நிறைஞ்சு இருக்கனால கண்கள் குளிர்ச்சி அடைஞ்சி நம்மளுக்கு கண் பார்வை ரொம்ப திறன் மேம்படும். அப்புறம் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்குரிய ஆற்றலை நம்மளுக்கு தரும். அதே மாதிரி பிராணசக்தி அதிகமாக இருக்குது நம்மளுடைய முளைக்கட்டிய தானியங்களில். உடல் அவ்வளோ வலுவாக இருக்கும். இவ்வளோ சத்து இருக்கனால நம்ம முளைக்கட்டிய தானியங்களில் டெய்லி ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம எடுத்துக்கிறது மிகச்சிறந்தது. இயற்கை உணவு ஒரு நேரமாவது நம்ம எடுக்கணும். ரொம்ப சிம்பிள். இது நம்ம எத்தனையோ ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றோம். பீஸா, பர்கர், பொரித்த, வறுத்த எத்தனையோ உணவுகளை சாப்பிட்றோம். நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் போட்டு சாப்பிட்றோம். ஒரே ஒரு நேரம் இந்த இயற்கை உணவு எடுத்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு மாற்றம் தெரியும். அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும், அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.